ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாருக்கும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோஸ் பார்க்குறது ரொம்ப 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 வியூஸ் கம்மி தான். 10, 15, 13, 12 இப்படி தான் போயிட்டுருக்கு. பரவாயில்ல, அந்த மக்களுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல நல்ல வீடியோ வரும். ஓகேங்களா? இன்றைக்கி நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் தனியாக டிக்காசன் தனியாக வச்சு அதுக்கப்புறம் பால் அதில் ஊற்றி டீ போடுறாங்க. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, அந்த மாதிரி செஞ்சதில்லை. சரி, இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த டீ டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. ஓகே, உண்மையை சொல்கிறதில்ல, உண்மையை எப்போயுமே நான் உரக்க சொல்கிறதில்ல, எப்போயுமே என்கிட்ட தயக்கம் கிடையாது. நான் கரெக்டாக சொல்லிடுவேன். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி சமையல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் பிரியாணி தான். வெஜிடபிள் பிரியாணிக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆன உடனே எனக்கு ஒரே படபடப்பு. எப்படி நம்ம சாப்பாடு 8 மணிக்கு எங்கள் பாப்பா கிளம்பிரும், வெளியே கிளம்பிரும். 8 மணிக்கு 1 ஹவருக்குள்ளே நான் எல்லாம் ரெடி பண்ணணும். வெஜ் பிரியாணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எப்படி கொடுத்து விட போகிறேன்ற ஒரு சின்ன டென்ஷன் எனக்கு காலையில் இருந்துச்சு. மணியை நான் பார்க்கவே இல்லை, கடகடன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி, வெங்காயம், பீன்ஸ், கேரட்டு, பட்டாணியும் காலையில் தான் ஊற வச்சேன். எவ்வளோ தைரியம் பார்த்திங்களா எனக்கு. சரின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே குக்கரில் ஊட்டி விட்டுறலாம் அம்பட்டையும். அதாவது எல்லாத்தையும் போட்டு அப்படியே தூக்கி குக்கரை மூடி விசில் போட மாட்டேன். கொஞ்சம் காய்கறி பாதி வேக்காடு வந்துடும், அரிசி பாதி வேக்காடு வந்துடும். அப்புறம் தான் நான் குக்கரில் எப்போயுமே மூடி போடுவேன். அதான் என்னோடய வழக்கம். அந்த மாதிரி போட்டு மூடி போட்டு வச்சாச்சு. பார்த்திங்கன்னா, ஒன்றுமே செய்யலை, வெறும் சாதம் மட்டும் குக்கரில் போட்டு வச்சுட்டேன். அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும், காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு நம்ம அதை க்ளீன் பண்ணணும். சுடுதண்ணியில் போட்டு மஞ்சப்பொடி 5, 6 உப்புக்கல்லை போட்டு சுடுதண்ணியில் நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கணும் காலிஃப்ளவர் எப்போயுமே. அந்த வேலை அப்படியே இருக்குது. தோசை ஊற்றலை, எதுவுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி டீ கூட குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டு அதை உட்காந்து குடித்து அதில் ஒரு 10 நிமிஷம் போயிருமோன்னு சொல்லிட்டு டீ அப்படியே அடுப்பில் போட்டவை இறக்கி வச்சுட்டு டீயை குடிக்கவே இல்லை. பார்த்தா ரொம்ப நேரம் கழித்து என் மக வருது, ஏம்மா அண்ணம்மா டீயே காணோம் அப்படின்ட்டு. பாப்பா, நான் இருக்க டென்ஷனில் அவ்வளோதான் பாப்பா, நீ எடுத்து நீயே குடிச்சுக்கோ பாப்பா அப்படின்ட்டு. பார்த்தா சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாப்பா எப்போயுமே செஞ்சதில்லை. இன்றைக்கி டைம் இல்லைன்றனால டக்குன்னு அவளை நாட்டு சர்க்கரையை போட்டு ஆற்றி குடிச்சுக்கிட்டான். குடிச்சிட்டு நான் சும்மா அவர்கிட்ட உரண்டு இழுக்கிறேன். பார்த்தியா, அம்மா கொடுக்கலாம், நீ மட்டும் டீ சர்க்கரை போட்டு குடிச்சிட்ட பார்த்தியா அப்படின்னு. அம்மா, நீங்கள் நல்ல சூடாக குடிப்பீங்கம்மா, உங்களுக்கு சூடெல்லாம் பத்தாதும்மா அப்படின்னு சொல்லிடுச்சு எங்கள் பாப்பா. எனக்கு உடனே சிரிப்பு தாங்கலை. சரின்னு சொல்லிட்டு நான் சும்மா தான் உரண்டு இழுத்தேன். எங்கள் பாப்பா உடனே அப்படி சொன்னோடனே எனக்கு சிரிப்பு தாங்கலை. ஆமாம், நான் எப்போயுமே சூடாக தான் குடிப்பேன், கொஞ்சம் ஆறுனா கூட எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிட்டு பாப்பா டீயை குடிச்சிட்டு அடுத்து தோசை சாப்பிட்றியா பாப்பான்னு, டக்குன்னு ஊற்றுங்க அப்படின்ட்டுருச்சு. சரின்ட்டு ஒரு பக்கம் தோசையை ஊற்றிட்டேன். குக்கரும் ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவரு அது ஒரு பக்கம் வச்சு, ஆனால் குக்கர் இன்றைக்கி என்னையே பாடாக படுத்தி பிடிச்சி. பார்த்திங்கன்னா, சும்மா மூடி வச்சேன்னா அந்த ஞாபகம் இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், வெறுங்கையில் போட்டு அமுக்கிவிட்டேன் குக்கரை மூடியை. பார்த்திங்கன்னா கை படக்குன்னு சுட்டு பிடிச்சி. அப்படியே நடு கையில் வச்சு அமுக்கிவிட்டேன். எப்பை வச்சு அமுக்கிற மாதிரி. பார்த்திங்கன்னா, அது அரை வேக்காடு வர்ற வரையும் சும்மா மூடி வைப்போன்னு மூடி வச்சுருந்தேன்னா அந்த ஹீட் அதில் இருக்குல்ல, அந்த காலை டென்ஷனில் பாருங்கள், அது கூட யோசனை இல்லாமல் படக்குன்னு கையை வச்சு அமுக்கிவிட்டேன். கையில் சுட்டுருச்சு. உடனே மாவு எடுத்து கையில் தடவிட்டு அப்புறமேட்டுக்கு டவல் எடுத்து நான் பிடிச்சி அமுக்கி அப்புறம் வெயிட்டை போட்டேன் பார்த்துக்கோங்க. இந்த காலையில் ஐயோ சொல்ல மாளாது, காலையில் கிச்சன் கலாட்டா பயங்கரமாக இருக்கும். இது எல்லா வீட்லேயுமே நடக்கிறது தான். அதனால தான் எனக்கு தோணுச்சு, காலையில் டெய்லி நம்ம என்னென்ன பரபரப்பில் இருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்காகவே இந்த வீடியோ போட ஆரம்பித்தேன். தொடர்ந்து பாருங்கள் மக்களே, என்னோடய வீடியோ நல்லாயிருக்கும் பாருங்கள். நீங்கள் தான் சொல்லணும், இருந்தால் கூட எனக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா, அதனால தான் சொன்னேன். வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, என்ன ஏதுன்றத கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லவே மாட்டேறீங்க, கமெண்டே யாரும் போட மாட்டேறீங்க, ஏன் அப்படி? கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் வீட்டிலலாம் காலையில் கிச்சனில் எவ்வளோ பரபரப்பாக இருப்பீங்க அப்படின்றதையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது குக்கரை இறக்கிட்டேன் பாருங்க. இறக்கிட்டு இது என்ன வேகுது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான். காலிஃப்ளவர் 5-6 தண்ணியை தெளித்து கொஞ்சம் வேக வைக்கணும் இல்லையா? வெறும் சுடுதண்ணில் போட்டு அப்படியே கழுவி எடுத்துருக்கு. அதனால் 5-6 உப்புக்கல்லை போட்டு அதை வேக விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த சாதத்தை கிளறி டிஃபனை கட்டிடுவோன்னு சொல்லிட்டு டிஃபன் கட்ட கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வெஜ் பிரியாணி வச்சாச்சு, காலிஃப்ளவர் வச்சாச்சு. 2 டிஃபன் தான் அவளுக்கு முடிஞ்சு. தோசை சாப்பிட்டா. இது சட்னி கொஞ்சம் இருந்துச்சு, புதினா சட்னி. அதை வச்சு பாப்பா சாப்பிட்டுட்டா. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்னா மாம்ஸுக்கு வந்து என்ன வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் சரி அவருக்கு குழம்பு வேணும். அப்போ என்ன பண்ணுறது, குருமாவை செஞ்சுருவோன்னு சொல்லிவிட்டு உருளைக்கிழங்கு குருமா வைக்க ரெடி ஆகிட்டேன். அதுக்குள்ளே என் மகன் டீமான்னு ஒரு சவுண்டு பெட்ரூமில் இருந்து பாப்பா அங்கிட்டு கிளம்புனே அவன் எழுந்திரிச்சிட்டான். என்னடா ரொம்ப நேரம் கேட்டேன். அதுக்கப்புறம் டீமான்னு அவர் டீயை சுட வச்சு 2 ஆற்றி அவனுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குருமா வைக்க ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குருமா வைக்கணும், தோசை எனக்கு ஊற்றணும், அவனுக்கு ஊற்றணும். உருளைக்கிழங்க வெஜ் பிரியாணியில் போடலான்னு நினச்சேன். சரி வேண்டாம், அதை வச்சு ஒரு குருமாவை பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு குருமா ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் போட்டு வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. திடீர்னு நினச்சோடனே செஞ்சுருவேன். சமையலில் மட்டும் நான் குறைய வைக்க மாட்டேன் எப்பயுமே. சின்ன வெங்காயத்தை அரைச்சி ஊற்றி வைப்போம், குருமா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு 5-6 சோம்பு, தேங்காய், பொரிகடலை அதை அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து வெங்காயம் தக்காளி வந்து சும்மா கொரகொரப்பாக அரைச்சா போதும்ல, அதனால் வந்து அதை தனியாக அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி குருமா ரெடி, வெஜ் பிரியாணி ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுனி அரிசியில் எனக்கு ஒரு தோசை, அது ரெடி. பையனுக்கு வந்து அரிசி மாவு தோசை, பிள்ளைகளுக்கெலாம் அரிசி மாவு தோசை தான். கவுனி அரிசிலாம் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.